பிரேசிலர் தேவப்பிள்ளையிலே இந்த வேலை கருத்தோடு நாம் மகிமைப்படுவதாக. நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 8:2-3 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஆமா தேவ பிள்ளைகளே, ஒரு குஷ்டரோகி வந்து உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று இயேசு கிட்ட கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அந்த குஷ்டரோகம் நீங்கி போயிருச்சு. ஆமா தேவ பிள்ளைகளே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், நீங்க ஏதோ ஒரு வருத்தத்துல இருக்கலாம். ஒருவேளை நீங்க மருத்துவமனையில அட்மிட் பண்ணிருக்கலாம். உங்களோட மனைவி பார்க்க வராமல் இருக்கலாம், உங்களுடைய கணவர் பார்க்க வராமல் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் பார்க்க வராமல் இருக்கலாம், உற்றார் உறவினர்கள் பார்க்க வராமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், இப்படி அநேகர் வந்து உங்களை பார்க்க வராமல் நீங்க ஒரு அனாதை போல மருத்துவமனையில இருக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு அப்படின்னு. ஆமா தேவ பிள்ளைகளே, உண்மையாய் இந்த இயேசுவை நீங்க விசுவாசிக்கும் பொழுது, இந்த வீடியோ பார்க்கிற நீங்க, கேட்கிற நீங்க, இந்த இடத்துல நான் சுத்தமாக விரும்புகிறேன் என்று நீங்க முழுமையாய் அவரை நீங்க விசுவாசிக்கும் போது, நீங்க இருக்கிற இடத்திலே தாமே உங்களை தொட்டு அவர் சுகமாக்குவார். சிலர் சொல்வார்கள், இந்த இயேசுனால ஒண்ணும் முடியாதுன்னு. இல்ல தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு அன்று செய்த அற்புதங்களை இன்றும் செய்கிறார். ஆனா நீங்கள் ஒன்றே ஒன்று செய்ய வேணும், அவர் என்னை சுகமாக்குவார், அவரால் முடியும் என்ற ஒரு விசுவாசம். ஆமா தேவ பிள்ளைகளே, நீங்க விசுவாசிங்க, உங்க சரீரத்துல அற்புதத்தை காணுவீங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுவீங்க, சுகமாவீங்க. அதே நேரம் நீங்க உங்களுடைய ஜனங்களுக்கு முன்பதாக, யாருக்கு முன்பதாகலாம் நீங்க இந்த வருத்தத்தை நிமித்தம் உங்க சரீரத்துல காணப்படுகிற என்ன வருத்தமா இருந்தாலும் சரி, இந்த சரீரத்து நிமித்தம் நீங்க பெரிய வேதனை அனுபவித்திருக்கலாம். அநேகர் உற்றார் உறவினர்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள் இப்படியாக ஊடாக நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். இயேசுவை விசுவாசிங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். உங்க சரீரத்துல நல்ல ஒரு மாற்றத்தை காண்பீங்க, சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. அந்த சுகத்தை நிமித்தம் இந்த இயேசுக்காக நீங்க சாட்சியாய் இருப்பீங்க. ஆமா பிள்ளைகளே, நீங்க முழுமையாய் ஒப்பு கொடுங்க. நிச்சயமா உங்க சரீரத்துல காணப்படுகிற எல்லா விதமான குறைகளும் மாறி நீங்க சுகமாக வாழ்வீங்க. ஆமா, கர்த்தருக்கு சித்தம் உண்டு, நீங்க இந்த நிமிஷத்திலே சுத்தமாவீர்கள். ஓகே தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டிருக்கோம், வாசித்திருக்கோம். நம்ம சிறிய ஜெபம் பண்ணி முடிப்போம். தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி ராஜா, உண்மையை சோத்தரிக்கிறேன், உண்மையை மகிமைப்படுத்துறாண்டே. அப்ப அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் எந்த இடத்துல இருக்கிறார்களோ தகப்பனே, விசுவாசத்தூடாக கேட்கும் பொழுது தகப்பனே, அந்த இடத்துல அவர்கள் சுத்தமாவார்களாக வல்லமை உள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறான். இயேசு தாமே இந்த வீடியோ பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், சுகத்தை பெறட்டும், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், உமக்காய் சாட்சியாய் வாழட்டும். இயேசுவின் மூலம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவிக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமா தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சுகம் கிடைத்தது என்று விசுவாசிங்கள், உங்களுக்கு சுகம் நிச்சயம் கிடைக்கும். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயத்தின் தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன். நிச்சயமா உங்களுக்கு சுகம் கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோவுடாக நான் சந்திக்கிறேன். ஆமென்.